ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த லஞ்ச் ரெசிபி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சனை வந்து நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து காமிச்சிருக்கேன். இந்த லஞ்ச் ரெசிபி சண்டே அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஒரு சிலர் வந்து பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசிபி செய்ய வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மதியானத்துக்கு என்ன ரெசிபி செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நெய் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஃப் குழம்பு, ஃபைனலாக பீஃப் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பீஃப் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அளவுகளில் பார்த்துக்கங்க, நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் போன்லெஸ் பீஃப் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஃப் கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கக்கூடிய அளவுகள்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் கண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த டைமில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முழுசாக வந்து சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்ல கெட்டி தயிராக வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பீஃபுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா வந்து ஊற விட்டு எடுத்துக்கலாம். இதில் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெட்டி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு நெய் ப்ளஸ் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ப்ளஸ் வந்து பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நெய் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விடக்கூடாது. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறம் மல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயிலில் சேர்த்து மல்லி புதினா வதக்கும் போது நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நெய் சாதத்தில் இந்த மல்லி புதினா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க விடக்கூடாது. நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறதுல சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து கொதி வரும்போது நம்ம வந்து அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி டைமில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க பீஃப் வந்து இந்த மாதிரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கேஸில் செய்கிறப்போ இந்த மாதிரி தவாவில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பீஃப் வந்து நல்லா இந்த தவாலே குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்டிக்கில் வந்து இதை குத்திட்டு அந்த பீஃபை வந்து நீங்கள் அடுப்பில் வந்து சுட்டு எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லாட்ட சிம்மில் வச்சு நீங்கள் 1/4 மணி நேரத்துக்கிட்ட திருப்பி போட்டு 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிற டைமுக்குள்ளே நம்ம பீஃப் குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 2 பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறோம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரக பொடி வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா பொடி வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரக பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம்.
கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து கம்மியாக சேர்த்து சமையல் செய்கிறவங்களா இருந்தால் இந்த டைமில் மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் இல்லாட்டி பீஃப் இது ரெண்டில் எது செஞ்சாலுமே நீங்கள் மட்டன் மசாலா வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க தண்ணி இல்லாமல் பீஃப் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பீஃப் வந்து இது கூட சேர்த்துட்டு அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். என்னால் அவ்வளோ நேரம்லாம் நின்று வதக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா விசில் விட்டு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்காமல் அவசரமாக குக் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அவிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் கறியோட டேஸ்ட். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்த பீஃப் வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. கம்பல்சரி இந்த மாதிரி பீஃப் மட்டன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீஃப் கிரேவிக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மூடி பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து இதில் சேர்த்துறாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதுமான அளவு. நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் பீஃப் இல்லை மட்டன் இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ என்னோடய சமையல் வேலை எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து முடிஞ்சு. இப்போ வந்து சிங்கில் இருக்க பாத்திரத்தை வந்து நல்லா நீட்டாக வந்து கழுவி அது பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சமையல் வேலை வந்து கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்காமல் இந்த மாதிரி சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி கையோடு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சிங்க் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்போயெல்லாம் சமையல் செஞ்சு முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் அது சிங்கில் செய்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கையோடு வந்து கழுவி வச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து எறும்பு கரப்பாம்பூச்சி இந்த தொல்லையெல்லாம் வந்து இருக்காது. ஒரு சின்ன இது இப்போ வந்து நம்ம டீ போட்டு இந்த சக்கரை ஸ்பூனை வந்து அப்படியே கீழே வச்சுட்டு போனோம்னா அந்த ஸ்பூன் சுற்றி பார்த்திங்கன்னா எறும்பு வந்து வைக்கும். ஸோ அதை வந்து அப்படியே கழுவி வச்சிட்டோம்னா அந்த எறும்பு வரதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை ஸ்பூன் மட்டும் சொல்லலை, அந்த டீ குடித்த டம்ளர் அந்த டீ போட்ட காஃபி தூள் இது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கழுவி அது பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பீஃபு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தவாவில் வெந்திருக்க பீஃபை வந்து இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி அடுப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து விறகு அடுப்பு இருக்குன்னா அடுப்புலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா விறகு அடுப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் வந்து நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து சுட்டு எடுக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கேரளா சைடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து செய்வாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த கிரில்லுக்கு செய்கிற மாதிரி வந்து மசாலாவெலாம் சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்ச மாதிரி அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்காமல் கிரில் மசாலா சேர்த்து இந்த மாதிரி செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா வந்து சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு தவாவில் போட்டு சார்கோல் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சண்டே லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.